ஆவியுலகின் விதிகள். நாங்கள் பேசத் தொடங்கியவுடன் ஆவியுலகத்துடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றனவா? இல்லவே இல்லை. நீங்கள் ஒரு ஆழ்ந்த கனவற்ற உறக்கத்தில் இருக்கும்போது பூமிக்கும் ஆவியுலகிற்கும் இடைப்பட்ட ஓர் இடத்திற்கு நீங்கள் சென்று வருகிறீர்கள். உங்கள் ஆன்மா உங்கள் உடலை விட்டு எழுந்து ஆவியுலக ஆன்மாக்களை சந்திப்பதற்காக மேல்நோக்கி பயணிக்கிறது. உங்கள் உறக்கத்தில் ஆவியுலகில் உள்ள உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்கள் ஆழ் மனதின் மூலமாக உங்களோடு பேசுகின்றனர், உங்களுக்கு வழிகாட்டுகின்றனர். அவர்கள் உங்களோடு நிரந்தர தொடர்பு கொண்டிருக்கின்றனர். உங்கள் ஆன்மா எழுந்து அவர்களை சந்திக்க செல்லும்போது அது உங்கள் ஸ்தூல உடலுடன் ஒரு வெள்ளி வடத்தினால் பிணைக்கப்பட்டுள்ளது. ஓர் ஒளிக்கீற்றான அந்த வெள்ளி வடம்தான் உங்கள் ஆன்மாவையும் உங்கள் உடலையும் இணைக்கிறது. நீங்கள் இறக்கும்போது இந்த இணைப்பானது துண்டிக்கப்படுகிறது. உங்கள் உறக்கத்தில் நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை ஒரு சில நிமிடங்களுக்கோ அல்லது ஒரு சில மணி நேரத்திற்கோ சந்திக்கலாம். ஆனால் இது உங்கள் உறக்கத்தை பொறுத்தது. உங்கள் உறக்கம் ஆழமானதாகவும் கனவற்றதாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் சந்திக்க செல்கின்ற நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையேயான அன்பு பரஸ்பரமானதாக இருக்க வேண்டுமே அன்றி ஒரு தலையானதாக இருக்கக்கூடாது. இவையெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் ஆவியுலகில் இருந்தால் உங்களால் அடிக்கடி அவர்களை சந்திக்க முடியும் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம். அந்த அன்புக்குரியவர்கள் உங்களுடைய இப்பிறவியில் உங்களை விட்டு பிரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்கள் உங்களுடைய முந்தைய பிறவிகளில் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தவர்களாகவும் இருக்கலாம். இப்போது ஆவியுலகிலிருந்து அவர்கள் உங்களுக்கு உதவ முயற்சித்து கொண்டிருக்கின்றனர். பல ஒளிக்கதிர்கள் சேர்ந்து உருவான ஒரு நீண்ட ஒளிக்கற்றைதான் அந்த வெள்ளி வடம், அதாவது வெள்ளிக்கொடி. உடலின் உச்சந்தலையில் அந்த வெள்ளிக்கொடி இணைக்கப்பட்டுள்ளது. தலையின் மென்மையான பகுதி வழியாக ஆன்மா வெளியே சென்று வருவதற்கு ஏதுவாக அது அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் தலையின் மீது எப்போதும் ஒரு மென்மையான இடம் இருக்கிறது. அங்குதான் வெள்ளிக்கொடி இணைக்கப்பட்டுள்ளது. உங்கள் உறக்கத்தில் நீங்கள் பலமுறை திடுக்கிட்டு விழிப்பீர்கள். உங்கள் நெஞ்சில் ஒரு கனத்த சத்தம் ஏற்படும். நீங்கள் கீழே விழுந்து கொண்டிருந்தது போலவும் பிறகு தரையை தொட்டது போலவும் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ஆன்மா இயல்பாக உங்கள் உடலை விட்டு வெளியேறி மேல் நோக்கி சென்று உங்கள் அன்புக்குரியவர்களை சந்தித்து விட்டு மீண்டும் உங்கள் உடலுக்கு திரும்பி வரும்போது இந்த உணர்வு ஏற்படுகிறது. வெள்ளிக்கொடி துண்டிக்கப்படும் போது நீங்கள் இறந்து விடுகிறீர்கள். ஆவியுலகில் உள்ள உங்கள் தேவதூதர்கள் ஒரு பிரம்மாண்டமான வெண்ணிற ஒளியை கொண்டு அந்த வெள்ளி கொடியை பாதுகாக்கின்றனர். எதிர்மறையானவை எதுவும் அந்த வெள்ளி கொடியை தொட்டுவிடாதபடி அதை சுற்றி ஒரு பாதுகாப்பு ஒளியை அவர்கள் உருவாக்குகின்றனர். இயற்கைக்கு புறம்பான வழிகளில் நீங்கள் தியானம் செய்தாலோ அல்லது உங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் உங்கள் உடலை விட்டு வெளியேறினாலோ நீங்கள் உங்கள் உயிரை பணயம் வைக்கிறீர்கள் என்று பொருள். ஏனெனில் அந்த வெள்ளிக்கொடி எதிர்மறையானவற்றின் தாக்கத்திற்கு எளிதில் உட்படக்கூடியது. அந்த வெள்ளிக்கொடியை துண்டிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் உடலுக்குள் மீண்டும் நுழைய முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்த எதிர்மறை ஆன்மாக்கள் முயற்சிக்க கூடும். இயற்கைக்கு முரணான வழியில் நீங்கள் பிரக்ஞையோடு உங்கள் உடலை விட்டு வெளியேறும் போது அதில் ஒரு ஆபத்து அடங்கியுள்ளது. ஏனெனில் உங்கள் வெள்ளிக்கொடி அறுபட்டு விட்டால் பூமியில் நீங்கள் உங்கள் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே, உங்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள மரண நாளுக்கு முன்பாகவே நீங்கள் இறந்துவிடக்கூடும். ஓம். தொடரும்.